ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அல்லு அர்ஜுன் படத்துக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இங்க தராங்க. ஏன்னா நான்லாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் தமிழ் தான். நான் பொறந்தது, வளர்ந்தது எல்லாமே தமிழ் தான். இருந்தாலும் வந்துட்டு நான் கொஞ்சம் அல்ல வைகுண்டபுரத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த படத்த பார்த்தேனே. அப்போலேருந்து எனக்கு அல்லு அர்ஜுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அல்லு அர்ஜுன்னா பைத்தியமா அந்த மாதிரி இருந்தனால தான் என் வீடு வந்துட்டு இங்க அதான் பாருங்க செம்ம ஃபேன்ஸ் உள்ள ஃபுல்லா அல்லு அர்ஜுனுக்கு மார்க்கெட்டிங்க பயங்கரமா புஷ்டாரு. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு சென்னையில தான் வந்துட்டு நிறைய வரவேற்பு தருவாங்கன்னு. இங்கதான் இந்த மாதிரி படத்துக்குலாம் வரவேற்பே தர மாட்டாங்க. இங்கதான் வந்துட்டு இவங்களெல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா மத்த ஊர்ல அப்படி கிடையாது. நீங்க பாட்னால பாத்துருக்கலாம் அங்க எவ்வளோ கொண்டாடுறாங்கன்னு. அந்த மாதிரிதான் அல்லு அர்ஜுன். ஆனா அவரு இங்க அல்லு அர்ஜுனுக்கு இவ்வளவு வரவேற்பு தருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஏன்னா முன்னாடி பார்ட் 1 வந்துட்டு இதே மாதிரி ஒரு சாங் இது வந்துட்டு சத்தியம் தேட்டர்ல வச்சிருந்தாங்க. அங்க வந்துட்டு அவரை ரொம்ப ஒரு மாதிரி திட்டி இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஊ அண்டாவா பாட்டு சர்ச்சையில மாட்டினப்போ, ஆனா இப்ப வந்துட்டு இப்ப கூட பாருங்க இந்த மாதிரிதான் வரவேற்பே தராம இந்த படத்தை இப்படி கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையா அல்லு அர்ஜுன் டெஃபினட்டா ப்ரோ. நீங்க எக்ஸாம்பிளுக்கு கங்குவா கூட எடுத்துக்கோங்களேன். அது வந்துட்டு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு கிராண்டா ஒண்ணு பண்ணாங்க. ஆனா அதை வந்துட்டு நம்ம ஆளுங்க ஏத்துக்கலாம். ஆனா இதுவே தெலுங்கு ஸ்டேட்ல எப்படி கொண்டாடினாங்கிறது நீங்க வீடியோலாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை எப்படி என்கரேஜ் பண்ணாங்கன்னு அந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ். ஆனா இந்த படத்துக்கு சொல்றேன், இந்த படத்துக்கு உண்மையாவே செம்மையா என்கரேஜ் பண்ணிருக்கிறாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ கிரௌடு அல்லு அர்ஜுனுக்கு இவ்வளோ கிரௌடு இங்க வந்தது வந்துட்டு உண்மையிலே வந்து பெரிய விஷயம் தான். இங்க இந்த படத்தை பத்தி என்ன படத்தை பத்தி தான் சொல்லணுமே. பார்ட் 1 தக்கியது, பார்ட் 2 அசல்ல தக்கியதுலே தான் பயங்கரமா இருக்கும். எல்லாரும் போய் பாருங்க. பார்ட் 2ல வந்துட்டு ராஷ்மிகாவை கிளாமரா காமிக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல ஓவரா காமிச்சாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி காமிக்காம இருப்பாங்க. அண்ட் பிளஸ் அல்லு அர்ஜுனோட நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரு ஒரு போஸ்டர் ஃபேமஸ் ஆச்சு. ஒரு கண்ணில் அழுக வர மாதிரி, இன்னொரு கண்ணில் இந்த கோவம் வர மாதிரி ஒரு போஸ்டர் காட்டினாங்க. அந்த மாதிரி அவரு அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ராவா அவார்டு வாங்குறதுக்காக அவர் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு நினைக்கிறேன். பிளஸ் நிறைய சீக்வல்ஸ்லாம் நிறைய காட்டினாங்க. இந்த கேஸ் அவருக்கு வந்து கண்ணு இல்லாத மாதிரி காட்டினாங்க. இன்னொன்னு அந்த ஒருத்தவங்க இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அது உண்மையா யாருன்னா அல்லு அர்ஜுன் தான் இறந்து போற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லீக்கேஜ் பண்ணாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு புலி வர மாதிரி ஒண்ணு காமிச்சாங்கல்ல, அதுலயே பாத்திருப்பீங்க புஷ்பானா இன்னும் சாவலனா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அதுதான் இந்த இதுல அல்லு அர்ஜுன் வந்து இன்னும் சாவல அப்படிங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க போல. பிளாஷ்பேக் மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிளஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. இந்த படத்துக்காக வெயிட் பண்றேன். டிசம்பர் 5 எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்துக்காக இவ்வளவு என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல படம், சூப்பரா எடுத்திருக்கிறாங்க அந்த படத்துக்கு. உண்மையா சொல்றேன். எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. பேன் இண்டியன் மூவி, ஒரு டைரக்டர் இல்லாம, அதுவும் சென்னையில நடக்குது. க்ரௌட்லாம் நிறைய, ரொம்ப க்ரௌட். இப்போ இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு வந்து பிஸியா கூட இருக்கலாம் வேற ஏதாச்சும் ஒரு ஒர்க்ல. ஏன்னா அல்லு அர்ஜுன் சாரோட க்ளோஸ் தான் அவரு. அப்படிங்கும்போது எப்படி சார் மட்டும் வரும்போது அவர் எப்படி வராம இருப்பாரு? அதெல்லாம் ஓகே. ஆமா ஆமா. அது என்னன்னு தெரியல. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. ஆனா நான் வந்து லாங்ல இருந்து வந்திருக்கேன். நான் அரியலூர் மாவட்டம். அல்லு அர்ஜுன் பார்க்கணும் அப்படின்றதுனாலே வந்திருக்கேன். சாரை பார்த்துட்டேன். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள ஓவர் க்ரௌடு ப்ரோ. பயங்கரமா இருந்தது. படத்தை பத்தி எதுவும் பேசல. யார் ஆக்டிங் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அது மாதிரி தான் இருந்தது.